பிரியமானவர்களே, நாம் பிறரை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கும் பிறர் நம்மை நேசிப்பதற்கும் நம்முடைய வார்த்தையில் உறுதி இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறதே: உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த நாட்களில் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். மிகுந்த எச்சரிப்போடு பேச வேண்டும். மற்றவர்கள் நம்பக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படி செய்வாயானால் உன் உபதேசத்தை கேட்பவர்களை நீ ரட்சித்துக் கொள்வாய். அவர்களுக்கு நம்மேல் ஒரு நம்பிக்கை உண்டாகும். அன்பு தேவ பிள்ளைகளுக்கு தர்மையான காலை வேளையில் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம் எச்சரிக்கையோடு பேச வேண்டும் என்று சற்று ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோகத்தின் தேவனாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளில் வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் பிறரை ரட்சித்துக் கொள்வதற்கும் பிறர் எங்களை நேசிப்பதற்கும் எங்கள் வாயின் வார்த்தையில் ஒரு பலன் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் வார்த்தையில் உண்மை இருப்பதாக, எங்கள் வார்த்தையில் நன்மை பிறக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் மத்தியில் கேட்கிற ஒவ்வொரு வசனங்களும் அவருடைய உள்ளத்தின் ரணத்தை ஆற்றப்படுவதாக, அவருடைய காயங்கள் மறையட்டும். ஆண்டவரே, ஒருவேளை கண்ணீரோடு யார் எனக்கு ஆறுதல் சொல்வார் என்று இருக்கலாம். ஆண்டவரே, ஒரு வார்த்தை உபதேசமாய் சொல்லுகிற போது அவர்களுக்கு நீ சொன்ன வார்த்தையை அவர்கள் அப்படியே சொல்லி அந்த வார்த்தையின் மூலமாய் தேவ ஆவியானவர் கிரியை செய்கிற போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்படுகிறார்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையை பேசுவதற்கு, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானித்து சொல்வதற்கும் எங்கள் நாவல ஒரு புது வல்லமையை கர்த்தர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம். பேசுகிற நாங்கள் எப்போதும் பாவமில்லாதபடி நீதி உள்ள ஜனங்களாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. நாங்கள் நிதானத்தோடு உண்மையோடு ஆண்டவரே எச்சரிப்போடு வாழுகிற கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.